ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து 40 பேர்ல 25 பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன தெரியுமா? இது உண்மையா? கிளாட் ஏஐ டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ண போகுதா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட கெரியர் முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்லை. இந்த கிளாட் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத டெவலப்பர்ஸ்க்கு தான் ரிஸ்க். கிளாட் ஏஐனா என்ன, அது என்னென்ன செய்யும், எந்தெந்த டெவலப்பர்ஸுக்கு இது அட்வான்டேஜா இருக்கும், எந்த டெவலப்பர்ஸ்க்கு இது டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கும், அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் ChatGPT தெரியும், GitHub Copilot தெரியும். ஆனா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பாத்தீங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸ் மத்தியில பேசப்படுற ஒரே ஏஐ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாட் ஏஐ தான். இந்த கிளாட் ஏஐ டெவலப் பண்ணவங்க கூகுள் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் கிடையாது, மெட்டா கிடையாது, ஆந்த்ரோபிக் டெவலப் பண்ண ஏஐ தான் இந்த கிளாட் ஏஐ. ஸோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல டெவலப்பர் யூஸ் பண்ற ஏஐ எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாட் ஏஐ தான். ஸோ இதனால நிறைய பேருக்கு பயங்கரமா டவுட்ஸ் வந்துருச்சு. ஸோ கிளாட் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டெவலப்பர்ஸ்க்கு ஜாப் போயிடுமா? இதுக்கு ஆன்சர் எஸ், ஜாப் போயிடும். அதே சமயத்தில் இதுக்கு ஆன்சர் நோ. எப்படின்னு கேட்குறீங்களா? அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிளாட் ஏஐன்றது ஒரு சிம்பிளான ஒரு சாட்பாட் மட்டும் கிடையாது. அது ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட். ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னா போதும், HTML, CSS, React, டேட்டாபேஸ், பேக்எண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பக் இருந்தா பக் கண்டுபிடிக்கும், எரர் எக்ஸ்பிளைன் பண்ணும், டாக்குமெண்டேஷன் எழுதும், டெஸ்ட் கேஸ் எழுதும், API எழுதும், டேட்டாபேஸ் டிசைன் பண்ணும், SQL query ஜெனரேட் பண்ணும், கோட ஆப்டிமைஸ் பண்ணும், ரீஃபேக்டர் பண்ணும், ப்ரொடக்ஷன் ரெடி கோட் கூட இந்த கிளாட் ஜஸ்ட் லைக் தட் டெவலப் பண்ணி கொடுத்துரும். ஒரு ஜூனியர் டெவலப்பர் ஒரு 2 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பண்ற ஒரு கோட இந்த கிளாட் வந்து ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால யாருக்கு டேஞ்சர் அதான் பார்க்க போறோம். ஒரு கம்பெனியில் ஒரு 10 டெவலப்பர் கவனிச்சுக்கோங்களேன். அதுல 5 டெவலப்பர் மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கிரெட் ஆபரேஷன் பண்ணுவாங்க, ஒரு சிம்பிள் ஏஐ எழுதுவாங்க, இல்ல ஒரு சிம்பிள் UI கிரியேட் பண்ணுவாங்க, கூகுள் சர்ச் யூஸ் பண்ணி கோட் எடுப்பாங்க, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கோட் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிளாட் வந்து இன்னும் பெட்டரா சூப்பரா ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5 பேர் பண்ற ஒரு வேலையை இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு நல்ல டெவலப்பர் ஒரு கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் பண்ணி முடிச்சிருவாரு. ஸோ கம்பெனியோட ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன யோசிப்பாங்க? 10 பேர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 டெவலப்பர் வச்சுக்கிடுவாங்க, ஒரு டெவலப்பர் பேக்கப் வச்சிருவாங்க, ஒரு டெவலப்பர் மெயினா வச்சுக்கிடுவாங்க. இந்த 2 டெவலப்பர் வித் ஒரு கிளாட் ஏஐ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 10 பேர் பண்ண ஒர்க்கை விட எஃபிஷியன்ட்டா சூப்பரா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிள் கோடிங் தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் கண்டிப்பா ரிஸ்க் தான். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ்க்கு டிமாண்ட் இன்னும் அதிகமாகிட்டு வருது. ஸோ யாருக்கெல்லாம் ஜாப் இந்த கிளாட் ஏஐனால பெருசா இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சீனியர் டெவலப்பர் நல்ல கோடிங்க தெரிஞ்சவருக்கு, ஒரு ஆர்கிடெக்டுக்கு, ஒரு ஏஐ இன்ஜினியருக்கு, சிஸ்டம் இன்ஜினியருக்கு, கிளவுட் இன்ஜினியர்ஸ், செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ், இவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாட் ஏஐனால பெரிய இம்பாக்ட் இருக்காது. பிகாஸ் இவங்க எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா நல்ல ஹேண்ட்ஸான இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஜாப் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா போகாது. ஸோ கிளாட் கோட் எழுதும், ஆனா ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் யார் ஒரு கிளைண்ட் வந்து வாங்குவாங்க அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் டீம் தான் வாங்குவாங்க. அதுக்கடுத்து ஆர்கிடெக்ட் வந்து கிளாட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டிசைன் பண்ணுவாங்க, கிளாடோட ஹெல்ப் யூஸ் பண்ணுவாங்க. தவிர ஆர்கிடெக்ட் எல்லாமே மேனுவலா நம்ம ஹியூமன்ஸ் தான் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு டேட்டாபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டாபேஸ் டிசைன்ல வந்து இன்புட் கிளாட் வந்து வாங்குவாங்களே தவிர அந்த டேட்டாபேஸை ஃபைனலைஸ் பண்றது ஒரு ஹியூமனா தான் இருக்கும், ஒரு டெவலப்பரா ஒரு பேக்எண்ட் இன்ஜினியர் பண்ண போறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் ஏஐ யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ பிசினஸ் லாஜிக் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பிசினஸ் லாஜிக் தான். ஒரு ப்ராஜெக்ட்டை மெயினா பேக் போன் சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் லாஜிக் தான். இந்த பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே ஒரு கரெக்டான இன்புட் கொடுத்து அதுக்கான கோட கரெக்டா கொடுக்குதா அப்படின்றது யார் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டெவலப்பர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், சப்போர்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ற அந்த இண்டஸ்ட்ரியை பாத்தீங்க அப்படின்னா அந்த வெர்டிகல்ஸ்க்கு வந்து கிளாட் ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல ஹியூமன் டச் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன மெயினா சொல்லியிருக்கோம் அப்படின்னா மெயினா வந்து டேட்டாபேஸ் டிசைன் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்றது, தென் பிசினஸ் லாஜிக் மெயினா கிளையண்ட் இருந்து வாங்குறது, கஸ்டமர் சப்போர்ட் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஹியூமன் டச் கண்டிப்பா தேவை. ஸோ கிளாட் யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்றவங்களுக்கு டிமாண்ட் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்க பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏஐ வந்துருச்சு, கோடிங் கத்துக்கவே தேவை, எல்லாமே ஏஐ வந்துருன்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் மிஸ்டேக். உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன்.
கால்குலேட்டர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக யாராச்சும் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிகேஷன் கத்துக்கிறது நிப்பாட்டிடுவாங்களா? அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபாஸ்டா கொண்டு போறதுக்கு தான் அந்த கால்குலேட்டர் இருக்கே தவிர அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிகேஷன் சொன்னால கால்குலேட்டர் இல்லாமலும் போட தெரிஞ்சவனால மட்டும்தான் கால்குலேட்டர் எஃபிஷியன்ட் யூஸ் பண்ண தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கிளாட் ஏஐ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ப்ரோக்ராமிங் கத்துக்கிற ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏஐ கொடுக்குற கோடில் ஒரு சின்ன பக் இருந்தாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். கொடுத்துருக்க கோடு கரெக்டா அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணணும். எல்லாருமே இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய பர்சனலா எல்லாமே ChatGPT யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க. நீங்க ஏதாச்சும் ப்ராம்ப்ட் இன்புட் கொடுப்பீங்க, எல்லா இடத்துலயுமே அது கரெக்டான அவுட்புட் கொடுத்துறாது உங்களுக்கு. ஸோ நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க, அதுல மிஸ்டேக் இருக்கா நீங்க சொல்லுவீங்க, அதை மாத்தி கொடுக்கும். அந்த மிஸ்டேக் தான் நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அதுல மிஸ்டேக் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர எதுவுமே தெரியாம கொடுத்தது அப்படியே ரஃபா யூஸ் பண்ணிட முடியாது. நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண சொல்றீங்க, நீங்க கிரியேட் பண்ற இப்போ எக்ஸாம்பிள் 2 கேட் இருக்க மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஏஐ கேக்குறீங்க. சம்டைம்ஸ் அது என்ன பண்ணும்னா 2 கேட் இல்ல 3 கேட்டா போட்டு கொடுத்துரும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்துட்டு 2 கேட்ஸ் இல்ல இதுல 3 கேட்ஸ் இருக்குன்னு சொன்னா திருப்பி மாத்தி கொடுக்கும். இது எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, கண்ணில் பாக்குறீங்க 2 கேட் சொன்ன இடத்துல 3 கேட்டா கொடுத்துருச்சு. அதனால உங்களுக்கு இந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி தான் கோடிங்லையும் நீ ஒரு கோடு கொடுப்ப, அந்த கோடு சம்டைம்ஸ் மிஸ்டேக்கா கொடுக்கும். மிஸ்டேக்கா கொடுக்கறத கண்டுபிடிக்க உனக்கு தெரியணும் அப்படின்னா உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும். ஸோ ஏஐ வந்துருச்சு ப்ரோக்ராமிங் கத்துக்க தேவையில்லைன்ற அந்த மித்தை வந்து தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் எப்படி கால்குலேட்டர் வந்ததுனால மேக்ஸ் படிக்கிற ஸ்டாப் ஆகலையோ அதே மாதிரி கிளாட் ஏஐ வந்தனால உங்களுக்கு ப்ரோக்ராமிங் படிக்கிற ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நீங்க இன்னும் பெட்டரா யூஸ் பண்றதுக்கு அந்த கிளாட் ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கணும். எதுவுமே தெரியாம உங்களால கிளாட் ஏஐ யூஸ் பண்ணவே முடியாது. சேலரி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சேலரி அதிகமாகிட்டே தான் இருக்கு. முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா ஒரு 3 lakhsல இருந்து 6 lakhs வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. பட் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஸ்டார்டிங் சேலரி 10 lakhs தராங்க. உண்மையிலேயே ஃப்ரெஷர்ஸ்க்கு 10 lakhs சேலரி தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய காலேஜ் நிறைய காலேஜ் பசங்க இன்டராக்ட் பண்ணுவேன். ஈவன் MIT NIT TC ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மினிமம் 5 to 10 மெம்பர்ஸ் வந்து எபோவ் 40 lakhs தான் வாங்குறாங்க. ஃப்ரெஷர் கேம்பஸ்ல 40 lakhs மேல சேலரி வாங்குறாங்க. ஈவன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் பையனை மீட் பண்ணேன் NIT TCல. ஸோ என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 46 lakhs 50 lakhs எல்லாம் போயிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்னால எதுவுமே போக முடியாது அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்க டவுன் பண்ணிக்காதீங்க. ஃபியூச்சர்ல கோடிங் மட்டும் தெரிஞ்ச டெவலப்பருக்கு கூட டிமாண்ட் குறையலாம். ஆனா கோடிங் பிளஸ் ஏஐ பிளஸ் கிளவுட் பிளஸ் ப்ராப்ளம் சால்விங் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு டிமாண்ட் இன்னைக்கு இருக்கிறத டபுள் ஆகுமே தவிர குறைய சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் சொல்ற இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஐடி கரியர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்பர் 1 ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் ஜாவா ஆர் பைத்தான் ஆர் டாட். இந்த மூணுமே செம்ம டிமாண்ட் இருக்கு. இதுல மூணுல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிங்க. நம்பர் 2 என்ன SQL டேட்டாபேஸ் மேண்டேட்டரி. SQLன்றதுல பயங்கர ஸ்ட்ராங்காங்க. நம்பர் 3 கிட். கண்டிப்பா கிட் இம்பார்ட்டன்ட். கிட் கத்துக்கோங்க. தென் REST API கத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த வீடியோல பேசினது AI டூல்ஸ் கண்டிப்பா கத்துக்கணும். கிளாட் AI கத்துக்கோங்க. ChatGPT GitHub Copilot கத்துக்கோங்க. Gemini கத்துக்கலாம். Cursor AI இருக்கு. இது ஏதாச்சும் ஒரு AI-ல நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் ஆகுங்க. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பார்த்தா டெப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கத்துக்கோங்க. கிளவுட்ல AWS கத்துக்கோங்க. AWS Docker இதெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கோங்க. சோ டெப்ளாய்மென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் சொன்ன இந்த ஏலையுமே நீங்க வந்து நல்ல ஹேண்ட்ஸ் ஆன கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கரியரும் சரி உங்க ஜாபும் சரி பயங்கர சேஃபா இருக்கும். சோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கிளாட் AI டெவலப்பர் ரீப்ளேஸ் பண்ணாது. கிளாட் AI யூஸ் பண்ண தெரிஞ்ச டெவலப்பர் கிளாட் AI யூஸ் பண்ண தெரியாத டெவலப்பரை வேணா ரீப்ளேஸ் பண்ண வருவாரே தவிர கிளாட் AI எல்லா டெவலப்பரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால ஏஐக்கு பயப்படாதீங்க. ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோங்க. உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஏஐ ரிலேட்டட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லாமே வந்து நம்மளோட ஏஐ கோர்ஸ்ல இருக்கும். நிறைய பேர் ஏஐ வந்து கோடிங் எல்லாம் படிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி படிக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ யூனிக்லேயே வந்தாலும் பைத்தான் ஏஐ கோர்ஸ் பயங்கர டிமாண்ட் இருக்கு. கண்டிப்பா பைத்தான் கத்துக்கணும், SQL கத்துக்கணும், ஒரு ஏஐ கத்து கொடுத்துருவோம், கிளவுட் பேசிக்ஸ் தெரியணும், GitHub தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் டெப்ளாய் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். இது எல்லாமே எங்களோட கோர்ஸ் சிலபஸ்ல இருக்கும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டா பிராக்டிகல் கிளாஸ் தான். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் வேணும் இல்லாட்டா அதுல queries இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR நம்பர் கொடுத்துருவோம், கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல என்னைய பர்சனலா மீட் பண்ண அப்படின்னா சென்னை ஆஃபீஸ் அவைலபிள் இருப்பேன். எப்பனாலும் என்னை மீட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம் உங்களுடைய டிகிரி இயர் ஆஃப் பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். Thank you so much guys. All the very best.